ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து கார் அக்சசரிஸ் சீரீஸ் பார்ட் 1. ஸோ கார் அக்சசரிஸ் சீரீஸ் நான் இப்போ ஒரு சின்ன சின்ன கார் அக்சசரிஸ்லாம் வாங்கி அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் நியூ காராக இருந்தாலும் சரி, யூஸ்டு கார் நீங்கள் வாங்குறீங்கனாலும் சரி, டேஷ் கேமுன்றது கம்பல்சரியாக தேவைப்படும். ஸோ என்னடா இது எப்படி காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது ஆக்சுவலி நான் என் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டேஷ் கேமு. ஸோ இன்னொரு டேஷ் கேம் வந்து நான் இதே பட்ஜெட்டில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி, நான் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட ரிவ்யூக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸு. ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் ஃப்ரீ ட்ராக்கில் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் வந்து கியூபோ பிராண்டில் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ட்ராக்கை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்டு கார் வாங்குறீங்கனாலும் நீங்கள் நியூ கார் வாங்கினாலும் டேஷ் கேம்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் மேலே தவறே இல்லாமல் ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் கூட அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவோ இல்லை உங்களை நீங்கள் டிஃப்ளமேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ ஆதாரமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்டு காராக இருந்தாலும் நியூ காராக இருந்தாலும் டேஷ் கேம்ன்றது கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய ஒரு சில மாடலுக்கு காரில் டிஃபால்ட்டாகவே டேஷ் கேம் வருது. அப்படி வராத வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட் நல்லா இருக்கோ அந்த பிராண்டில் நீங்கள் டேஷ் கேம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எந்த வித பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ இந்த டேஷ் கேம் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த டேஷ் கேம் என்னோட ஃப்ரெண்ட் வாங்கியிருக்காரு, அவரோட காருக்கு இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் கொடுங்க, நான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரிவ்யூ மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துருவோம். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ராக்குன்ற கொடுத்துருக்காங்க. 2K ரெசல்யூஷனில் கேமரா ஒர்க் ஆகுன்றது சொல்லியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் 2K ரெசல்யூஷன் ஆப்பு கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் இந்த ட்ராக்கரில் இன்பில்டாக வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் ஜிபிஎஸோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் ஆனால் ஆட்டோ ரெக்கார்ட் ஆகும் தெரியுங்களா, அது இதுலேயுமே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது. ஸோ வழக்கம் போல் ஒரு ஃபீட்ராக்கோட ஒரு கைடு நோட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணக்கூடியது. அப்புறம் இந்த விண்ட்ஷீல்டில் வந்து வாட்டர் மார்க்ஸ் ஆகாமல் இருக்க ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன இது மாதிரி ஒட்டுவாங்க. அந்த வாட்டர் மார்க் ரெயின் ட்ராப் பட்டால் கிளியர் ஆகும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒன்று வந்து இதில் ஒட்டுவாங்க. ஸோ அதோடது கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே டேஷ் கேமை கொடுத்துருக்காங்க. சேம் இதில் ஆக்சுவலி இன்னொரு மவுண்ட் வரும், அது என்னோட காரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை கழட்ட முடியாது. அந்த க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால அதை கழட்ட முடியல. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்டால் பண்ணுறது, எப்படி இது எல்லாமே இது வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ண, இதோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்றதை நான் காரில் போய் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுவும் இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, 3M ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 360 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாபை இப்படியே திருப்பி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் கிளாஸில் ஃபிக்ஸ் ஆனிச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிஷன் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணுவோம் இதில் என்னென்ன இருக்குது. ப்ளஸ் பில் குவாலிட்டி ரெண்டுமே சேம் தான். டிசைன் வைஸ் பார்க்கவும் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. கேமராவோட லென்ஸ் எல்லாமே. ஸோ டிசைன் வைஸ் ரெண்டுமே சேம். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைப் சி ஒயர் அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி டேஷ் கேமில் கனெக்ட் பண்ணி கீழே அந்த சார்ஜர் சாக்கெட் இருக்கும்ல, 12 வோல்ட் சாக்கெட்டுக்கு அது கொடுக்கறதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம யூஎஸ்பியில் சார்ஜ் போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பிலேருந்து டைப் சிக்கு அந்த ஒயர்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல லென்த்தியாக ஒரு ஒயர்ட் கொடுத்துருக்காங்க. இதே தான் சேம் இதுலேயும் இருந்தது, அது காரில் இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுவுமே சேம் இதுலேயும் இருந்துச்சு. அந்த கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணுற, இந்த மேலே நம்ம பார்த்தீங்களா
அதில் ஒரு மெஷ் மாதிரி இருக்கும்ல, அது வழியாக தான் அந்த ஒயரை கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணன்றதை காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதுக்கான ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்டாக இதில் வந்து ஜிபிஎஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி இதோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியலை. மேபி இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதோட ரிவ்யூவும். இதை நான் ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பெக் ரீதியாக இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கியூபோ. இது வந்து ஹீரோவோட வந்து ஒரு பிராண்டு. ஹீரோ பைக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு பிராண்ட் தான் கியூபோ வந்து. இதில் இந்த மாடலோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்கேம் ப்ரோ எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி கார்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கம்பேரிசன் இப்போ டேரெக்டாக போகணுன்னா நம்ம அவுட்லுக்கை வச்சே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான இதில் டைப் சிக்கானது கிடையாது. இது யூஎஸ்பி கனெக்டர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பழைய மொபைலில் வரும் தெரியுங்களா, டைப் பி கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்த அந்த கனெக்டரில் கொடுத்துருக்காங்க இதோட பவர் சப்ளை. பட் ஃப்ரீ ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி இல்லை கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கனால இது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். நான் அதை அவுட்லுக்கை வச்சு சொல்கிறேன். மற்றபடி ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாடி குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதாவது கியூபோவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ உங்களால் 360 டிகிரி, அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் வியூவும் எடுத்துக்கலாம், அட் அ டைம் அதே மாதிரி இதை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உள்ளே இருக்க உங்களோட வீடியோஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆடியோ ரெக்கார்டுமே வரும். ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்தால் ஒரு 1 minute ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே இதில் உண்டு. இதுலேயுமே வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ட்ராக்லேயுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டோட தான் ஆப்ஷனில் வருது. அது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கிடையாது. ஸோ அதனால் பேட்டரியில் யூஸ் பண்ண முடியாது. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிராண்ட். இந்த கேமரா ஏன் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போய் ஒரு அக்சரி ஷாப்லையோ இல்லை ஒரு எலக்ட்ரிஷியன்ட்டையோ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. கியூபோ போனீங்கனாலும் சரி, ஃப்ரீ ட்ராக் இந்த மாடல் போனீங்கன்னா கியூபோவில் ப்ரோ எக்ஸ் சரி, ஃப்ரீ ட்ராக்கில் வந்து ரியல் 2K ஹெச்டின்ற ஒரு மாடல். நான் ஃபஸ்ட்டு இந்த கியூபோ ப்ராடக்ட்டில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லிடுறேன். ஏன்னா ஃபீல்ட் ட்ராக் நான் இன்னும் செக் பண்ணல. நான் செக் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து நான் உங்களுக்கு ஃபீல்ட் ட்ராக் அப்படியே எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஃபீல்ட் ட்ராக்கோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கியூபோவோடது எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஸோ இந்த பிராண்ட் நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2290 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இப்போவுமே ஆன்லைன் செக் பண்ண அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு ஹீரோ கிட்டேருந்து வந்து ஒரு பிராண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ரொம்பவே நல்லா தான் இருக்குது, சாலிடாக தான் இருக்குது. எந்த வீடியோ இதுவுமே இல்லை. ஏன்னா நானும் பெருசாக இதை எடுத்து பார்க்கறதில்ல. இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இதோட மெமரி கார்டை ரிமூவ் பண்ணி ஃபுட்டேஜஸ்லாம் நான் பார்த்தேன். அதில் உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் சைடில் காமிக்கிறேன். இப்போ காட்டக்கூடிய ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டில் நல்ல பகலில் எடுத்தது. இந்த பகலில் எடுத்த ஃபுட்டேஜஸில் நீங்கள் பார்க்கலாம். நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக விசிபிளாக தெரியுது. நீங்கள் இன்னொரு ஃபுட்டேஜ் பார்க்குறீங்க. இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் எடுத்தது. நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் லைட் அடித்தாலோ இல்லை வந்து இந்த என் காரோட லைட் வெளிச்சமோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே நம்பர் பிளேட் தெரியலை. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, இது ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் கேமரா அப்படின்ற போது இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே, இந்த கிளாரிட்டி எல்லாமே ஓகே. பட் ஆனால் எனக்குமே என்னென்னா இன்னும் கொஞ்சம் அந்த நம்பர் பிளேட்லாம் நான் டேஷ் கேம் எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஒரு விபத்து நடக்குது, ஆப்போசிட்டில் வந்தவங்க என்ன பண்ணாங்க, தென் அவங்களோட வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே டேஷ் கேம். அதில் வந்து எனக்கு பகலில் ஓகே, நைட்டில் அந்த அளவுக்கு இந்த டேஷ் கேம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் நான் அதை வந்து பெருசாக இதை எடுத்து பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணுறோன்றதுக்காக இதை நான் எடுத்து செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சு இதில் நைட்டில் வரக்கூடிய ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் தெரியுது.
என்ன இஷ்யூ நடந்திருக்கும், அதனால என்ன ஆயிருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுதே தவிர அதோட நம்பர் பிளேட்ஸ்லாம் கிளியராகவே தெரியல. அது ஒரு சின்ன மைனஸ். இதில் ஓவராலாக பாக்ஸ் கண்டென்ட்டாகவே பார்க்கும்போது இல்லை ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளீட் ட்ராக்ல. அதே மாதிரி ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் இதை விட இது கம்மின்ற மாதிரி ஆன்லைனில் போட்டிருக்கு. நான் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன் இதோட ப்ரைஸ் என்னன்றது. அதோட கம்பேரிசன் ப்ரைஸுமே உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னரில் மென்ஷன் பண்ணுறேன். விஷயம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆப் சப்போர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கியூபோ ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஃப்ளீட் ட்ராக்கை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டு அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கம்பேரிசன் வீடியோ கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை நான் ஃபுல்லாக ஒரு 1 or 2 வீக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபுட்டேஜும் நான் 1 by 1 உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்போ தான் கிளாரிட்டியாக கிடைக்கும். நம்ம எந்த பிராண்ட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே நம்ம வந்து ஃப்ரீ ட்ராக்கை வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. அதாவது அவங்களோட காரில் வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட ப்ராடக்ட்ஸ் தானே சொல்லியிருந்தோம். ஸோ அவங்ககிட்ட நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதுக்காக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ரோலில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை அப்படி உள்ள தள்ளினீங்கன்னா லாக் ஆகிக்கும். ஸோ இதை ஒன்ஸ் நம்ம இப்படி எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி உங்களுக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பொசிஷனில் வச்சுக்கலாம். இல்லை வெஹிக்கிள் ஏதாவது ஷூட் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒயரிங் வந்து நான் வந்து நானே தான் ஒயரிங் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இருக்க அந்த அப்பல்சரில் ஒயரிங் கொடுத்து இங்கே இருக்க அந்த போர்டு வழியாக கொண்டு வந்து கீழ்ப்பக்கம் வழியாக எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து வேணும்னே என் யூஎஸ்பியோட மியூசிக் சிஸ்டமோட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவாக பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ளூ கலர் மார்க்கரையும் இதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். தென் வந்து ஒரு ரெட் லைட்டில் ஸ்டார்ட் பண்ணி ப்ளூவாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம கார் ஓவராக குலுங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கலர் பிளிங்க் ஆகிட்டு அந்த டைம் லேப் ஷார்ட்ஸ் அந்த 1 minute டைம் லேப் ஷார்ட்ஸ் வந்து எடுக்கும். ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கேட்டு பார்த்தீங்களா, அது கனெக்ட் ஆகிடுச்சுன்றதுக்கான இதுதான் கியூபோவோட இன்ஸ்டலேஷன். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ளீ ட்ராக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டலேஷன்றது காமனான இதே இதுதான். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு சும்மா இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இதே வந்து இந்த ஃப்ரீ ட்ராக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இங்கே இருக்க நம்ம அங்கே அந்த கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணனால அதை நான் ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அந்த கார்லேருந்து. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொசிஷன் இது. தென் இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் யூஎஸ்பி டு டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஜிபிஎஸ் இது ஃபிக்ஸ் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. ஸோ மெமரி கார்டை மட்டும் நம்மளோட வெஹிக்கிளில் இருக்க மெமரி கார்டை கழட்டிப்போம். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட் டைம்க்கு வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த ஜிபிஎஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது தெரியலன்னு சொல்லியிருந்தேன். சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிபிஎஸ்ஸை இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டா ஜிபிஎஸ்லேருந்து ஒரு டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சார்ஜரோட கனெக்ட் பண்ணிட்டோன்னா இதை வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த டைப் சியில் காரோட டைப் சியில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ இப்போ வந்து இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகிறதுக்கான இதுக்கு வந்துருச்சு. ஸோ இதுவுமே இந்த மாதிரி பிளேஸ் ஆகி வரும். ஸோ இப்போ இங்கே பிளேஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் இந்த ஒயரிங்கும் இதே மாதிரி தான். இப்போ நான் அந்த காரில் இருக்கனால இப்போ உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரியான டேஷ் கேமை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒயரிங்கை கொடுத்து நம்மளே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிபிஎஸோடயே வரதுனால ஸோ நீங்கள் வந்து உங்களோட கார் எங்கே இருக்குன்றத இந்த ஃப்ளீட் ட்ராக் ஆப் மூலியமாகவே செக் பண்ணி உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஜிபிஎஸோட டிவைஸை நீங்கள் வந்து இந்த அப்பல்சரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஒயர் மட்டும் உள்ளே வருது அப்படின்னா ஜிபிஎஸ் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. இங்கேயுமே ஒரு 3M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ள இல்லை வேற எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இதை ஃப்ளீட் ட்ராக்கோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பகலில் ஃப்ளீட் ட்ராக் ஆகட்டும், நீங்கள் கியூபாக் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பகலில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இல்லை ஃப்ளீட் ட்ராக்குமே ஓகே, என்ட்ரி லெவலில் தான் டேஷ் கேம் பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஒரு 3000க்குள்ளே தான் கேமராஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்ற போது ஓகே, இந்த கிளாரிட்டி வைஸ் எனக்குமே ஓகே. ஆனால் நைட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அந்த நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே டீட்டெயிலிங்காக வேணும்னா இதுக்கு அடுத்தடுத்த ஃபர்தராக உள்ள மாடல்ஸ் போங்க. ஸோ என்னதான் நான் இந்த கியூபோ பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போது இந்த ஃப்ளீட் ட்ராக் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொன்னது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜிங் கனெக்டர் ஆகட்டும் டைப் சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நார்மலான ஒரு பழைய டைப் உள்ள சார்ஜிங் கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போயிடுச்சுன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒயர் ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட நம்ம இந்த டைப் சி சார்ஜர்னால ஈஸியாகவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஜெட் கண்டென்ட் சீரியஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன மாதிரியான கார் கேஜெட் கண்டென்ட்ஸ் பண்ணலாம், கார் அண்ட் 2 வீலர்ஸ் இதில் உங்களுக்கு உள்ள கேஜெட் கண்டென்ட்ஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த ஃப்ளீட் ட்ராக்லேயே நிறைய வேரியன்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் ஃப்ளீட் ட்ராக்ல வேறு ஏதாவது டேஷ் கேம் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, இல்லை இதுக்குள்ள அயரண்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் தனியாகவே ஃப்ளீட் ட்ராக்ல என்னென்ன மாடல்ஸ் வருது, அதில் என்னென்ன இது உங்களுக்கு எடுத்தால் பெனிஃபிட்டாக இருக்குன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான கேஜெட் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட போய் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.